ஹாய், இன்னைக்கு நம்ம டார்க் ரூம் கன்ஃபெஷன் அப்படிங்கிற சைக்காலஜிக்கல் ஆக்டிவிட்டி பத்தி தான் பார்க்க போறோம். இதை ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்பவே எஃபெக்டிவான ஒரு விஷயம். இதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன அப்படிங்கறத நான் இப்ப சொல்றேன். நீங்க ஒரு தனி ரூம்ல போய் இருந்துக்கோங்க, கண்ணை மூடிக்கோங்க, பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் விசுவலைஸ் பண்ண போறீங்க. அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னங்கறத நான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நீங்க பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு டார்க் ரூம்ல நீங்க இருக்கிறதா உங்களை இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த ரூம்ல உங்களை தவிர வேற யாருமே இல்ல. நீங்க இப்ப என்ன செஞ்சாலும் அதை குறை சொல்றதுக்கும் அவங்க யாரும் கிடையாது, கலாய்க்கிறதுக்கும் யாரும் கிடையாது, உங்களை அவங்க யாரும் ஜட்ஜ் பண்ண போறதும் கிடையாது. சோ அந்த ரூம்ல நீங்க மட்டும்தான் இருக்கிறீங்க. இப்ப நீங்க என்ன செய்ய போறீங்கன்னா, ரொம்ப நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு விஷயம் இருக்கும், சொல்லாமலே உள்ள வச்சிருப்பீங்க. அது உங்களுக்கு கில்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு விஷயத்த ஓப்பனா கன்ஃபஸ் பண்ண போறீங்க. உங்க மனசுக்குள்ளே நீங்க இப்ப கன்ஃபஸ் பண்றீங்க. அந்த இடத்துல இருக்கிறதா நினைச்சிட்டு நீங்க கன்ஃபஸ் பண்ணுங்க. சோ நீங்க கன்ஃபஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த ஒரு தப்ப உங்க ஃப்ரெண்டோ இல்ல உங்களுக்கு பிடிச்ச நபரோ பண்ணியிருந்தாங்கன்னா எப்படி கம்ஃபர்ட் பண்ணுவீங்களோ அந்த கம்ஃபர்ட் வேர்ட்ஸ், கைண்ட் வேர்ட்ஸ யூஸ் பண்ணி நீங்க கம்ஃபர்ட் பண்ண போறீங்க. அத மாதிரி விஷுவலைஸ் பண்ணிட்டே இருங்க. நெக்ஸ்ட், நான் என்னை மன்னிக்கிறேன். இந்த ஸ்டேட்மெண்ட யூஸ் பண்ணி நான் இந்த விஷயத்துல பண்ண தப்ப உணர்ந்து இதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன் இந்த விஷயத்த. சோ இத நான் இனிமே பண்ண மாட்டேன், இந்த தடவை பண்ணதுக்கு நான் என்னை மன்னிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி நீங்க விஷுவலைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. சோ இதை கம்ப்ளீட்டா பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பிரீத் இன் பிரீத் அவுட் பண்ணி ஐஸ் ஓபன் பண்ணுங்க. ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எப்படி இருந்துச்சுங்கிறத பண்ணிட்டு கமெண்ட் பண்ணுங்க.